வாழ்க வளமுடன். ரிபுகீதை அத்தியாயம் 13 பகுதி 1ல் ரிபு முனிவர் மிக உயர்ந்த அத்வைத உண்மையை எடுத்துரைக்கிறாரு. மனிதன் தன்னை உடலாகவோ மனமாகவோ தனிப்பட்ட ஜீவனாகவோ கருதாமல் நீயே சுத்த சைத்தன்யம், அதாவது தூய உணர்வு நிலை என்பதை உறுதியாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகங்களில் பார்த்திங்கன்னா, அழிவற்ற பரம்பொருள் பிரம்மமே அனைத்துமாக விளங்குகிறது என கூறப்படுகிறது. உலகம், உயிர், பொருள், அனுபவம் அனைத்தும் சைத்தன்யத்தின் வெளிப்பாடுகள் என்று விளக்கப்படுகிறது. நான் என்ற உண்மையான அடையாளம் உடலோ மனமோ அல்ல, தூய உணர்வு நிலையே என நிறுவப்படுகிறது. காண்பவன், காணப்படுவது, காணும் செயல் ஆகிய வேறுபாடுகள் அனைத்தும் இறுதியில் ஒரே சைதன்யமாகவே இருப்பதை எடுத்துரைக்கிறது. இந்த ஸ்லோகங்கள் சாதகரை வெளிப்புறமாக அடையாளங்களிலிருந்து உள்நோக்கி திருப்பி நீயே அந்த பரிபூர்ண சைத்தன்யம் என்ற அனுபவ உண்மையை நோக்கி அழைத்துச் செல்கிறது. ஆக இதனுடைய மைய கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா, நீ தனிப்பட்ட ஜீவன் அல்ல, நீயே எங்கும் நிறைந்த சுத்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லப்படுது. வாங்க சில குறிப்பிட்ட பாடல் வரிகளை பார்க்கலாம். பாடல் எண் 7. தத்துவ வேறுபாடுகள், விருப்பம் சார்ந்த வேறுபாடுகள் மற்றும் உலகியல் வேறுபாடுகள் இவை அனைத்தும் உண்மையற்றவையே. 8வது பாடலில் துவைதத்தின் வேறுபாடுகள், தோற்ற உலகின் வேறுபாடுகள் மற்றும் விழிப்பு நிலையின் வேறுபாடுகள் ஆகிய அனைத்தும் மனதின் தன்மையே ஆகும். நான் எனும் வேறுபாடுகளும் இது எனும் வேறுபாடுகளும் இவை அனைத்தும் உண்மை இல்லாதவையே. 9வது பாடல் கனவுகளின் வேறுபாடுகள், ஆழ்ந்த உறக்கத்தின் வேறுபாடுகள் மற்றும் 4ஆம் நிலையின் வேறுபாடுகள் ஆகியவை உண்மையில் வேறுபாடுகள் அல்ல. செய்பவனின் வேறுபாடுகள், செயலின் வேறுபாடுகள், சுவை சார்ந்த குணங்களின் வேறுபாடுகள், பண்புகளின் வேறுபாடுகள் இவை அனைத்தும் உண்மையில் இல்லாதவையே. 10வது பாடல் ஆன்மாவின் வேறுபாடுகள், இல்லாதவற்றின் வேறுபாடுகள் மற்றும் இருப்பவற்றின் வேறுபாடுகள் அவற்றில் ஒரு அணு அளவிலானவை கூட உண்மையற்றவையே. முற்றிலும் இல்லாதவை மற்றும் இருப்பவை ஆகியவற்றின் வேறுபாடுகள் கூட வெறும் உண்மையற்றவையே. 11வது பாடல் இருத்தல் என்பதன் வேறுபாடுகள், இல்லாமை என்பதன் வேறுபாடுகள், வேறுபாடின்மை, வேறுபாடுதல் குறித்த தவறான புரிதல், தவறான புரிதல்களால் விளையும் வேறுபாடுகள் மற்றும் இருப்பு சார்ந்த வேறுபாடுகள் ஆகிய அனைத்தும் உண்மையில் உண்மையற்றவையே. 13வது பாடல் சங்கல்பமாக அமையும் வேறுபாடுகள், அது என்று கருதப்படும் வேறுபாடுகள், எக்காலத்திலும் எவ்விடத்திலும் காணப்படும் அனைத்து வேறுபாடுகளும் அறிவு அல்லது அறியாமையினால் உருவானவை எனினும் அவை அனைத்தும் அடிப்படையில் உண்மையற்றவையே. 19வது பாடல் 12 மாதங்களும் உண்மையற்றவை, ஆண்டும் அவ்வாறே உண்மையற்றது, 6 நிலைகள் என்று கூறப்படுபவை உண்மையற்றவை, 6 காலங்களும் உண்மையற்றவையே. 25வது பாடல் அனைத்தும் வெறும் உணர்வின் ஒளியே, நான் உணர்வின் ஒளி மட்டுமே, நான் முழுமையாக உணர்வு மட்டுமே, அனைத்தும் உணர்வு மட்டுமே. 27வது பாடல் நான் வெறும் உணர்வு மட்டுமே, அனைத்தும் வெறும் உணர்வுதான், பண்புகளற்ற பிரம்மம் வெறும் உணர்வுதான், பண்புகளுடன் கூடிய பரம்பொருளும் வெறும் உணர்வுதான். உடல், மனம், உலகம் என்ற எல்லா தோற்றங்களையும் தாண்டி நீயே இந்த சுத்த சைத்தன்யம் என்பதை உணரும்போது தேடல் முடிகிறது, பேரமைதி தொடங்குகிறது. இதுவே இந்த பகுதியின் அழியாத ஞான செய்தி.